ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர்னுடைய பணி நியமனம் சம்பந்தமான மிக மிக முக்கியமான அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2768 வேக்கன்சிக்கான எஸ்ஜிடி ஆசிரியர்கள் தேர்வு எழுதி நியமன தேர்வுக்கான தேர்வு எழுதி அதுக்கான ரிசல்ட்டு மற்றும் ஃபைனல் ஆன்சருக்கு வெளியிட்டாங்க. ஆனாலும் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியே 132 மைனாரிட்டி லாங்குவேஜை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண ஆசிரியர்களுக்கான ரிசல்ட் வந்து அப்படியே நிறுத்தி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. தமிழ் லாங்குவேஜுக்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதினவங்களுடைய ரிசல்ட் மட்டும் வெளியிட்டிருந்தாங்க. இந்த 132 மைனாரிட்டி லாங்குவேஜ் ஆசிரியர்களுடைய ரிசல்ட் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது வழக்கு காரணமாக. சரிங்களா? இப்போது இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு விசாரணைக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து விசாரணைக்கு வருது. அதாவது ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி விசாரணைக்கு வருது. இந்த வழக்கின் விசாரணை முடிவை பொறுத்து தான் அடுத்து வந்து சிவி வந்து வெளியிடுவாங்க. ஏன்னா தனித்தனியாக வெளியிட மாட்டாங்க, எதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி சிவி வெளியிடுவாங்க. அதனால தான் சிவி லிஸ்ட்டு டிலே ஆகிட்டு இருக்குது. நாளைக்கு தெரிஞ்சிடும் இந்த கேஸ் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது. நாளைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். அதனை பேஸ் பண்ணி சிவி லிஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்னும் நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா நம்ம கண்டிப்பாக இந்த வாரத்திலேயே கட்டாயமாக ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக சிவி லிஸ்ட் எதிர்பார்க்கலாம். இல்லை என்றால் சிவி லிஸ்ட் வெளிவருவதில் இன்னும் தாமதமாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த தகவலை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களை தெரிஞ்சுக்கணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.